அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அத்துமீறி தாக்கும் பாகிஸ்தான் பூஞ்ச் மீது பீரங்கி குண்டுகளை வீசியதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பூஞ்சில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அத்துமீறி தாக்கும் பாகிஸ்தான் தற்போது பூஞ்ச் மீது பீரங்கி குண்டுகளை வீசியதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விரிவான தகவல்கள் என்ன? ஜம்மு காஷ்மீரிலே தற்பொழுது பீரங்கிகள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முற்பட்டு வருகின்றது. பூஞ்ச் பகுதி என்பது ஜம்மு காஷ்மீரில் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை விட்டுவிட்டு பொதுமக்களுடைய குடியிருப்புகளை குறிவைத்து மீண்டும் ஒரு பீரங்கி தாக்குதலை பாகிஸ்தானினுடைய படை வீரர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடிய வகையிலே இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் தரைப்படை பீரங்கி வீரர்களும் அந்த பகுதியிலே தங்களுடைய தாக்குதலை பதிலடியாக தொடங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பல்வேறு ராணுவ நிலைகளை, பயங்கரவாதிகளின் தங்குமிடங்களை இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்கி அழித்திருக்கின்றது, அழித்துக் கொண்டும் இருக்கின்றது. ஏவுகணைகளை பயன்படுத்தியும், ட்ரோன்களை பயன்படுத்தியும், பீரங்கி குண்டுகளை பயன்படுத்தியும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் சூறையாடப்பட்டு வருகின்றன. அதனால் ஆத்திரமடைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்கள் அந்த வழியில் இருந்து திரும்பி மற்றொரு வழியில் பூஞ்ச் பகுதியிலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பீரங்கிகள் மூலமாக குண்டுகளை வைத்து மொத்தமாக இந்திய வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும், அதே போன்று பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வீடுகளை நோக்கியும் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களிலே காஷ்மீரி மக்களுடைய வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பீரங்கி தாக்குதல் காரணமாக. அது மட்டுமல்லாமல் ஒரு சில இடங்களில் அந்த வீடுகளில் தீப்பற்றி எரியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உடனுக்குடன் அந்த பகுதிக்கு விரைந்து செல்லக்கூடிய பீரங்கி படையணியினர் பதில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பின்னோக்கி செல்லக்கூடிய வகையிலே அந்த தாக்குதலை வேகப்படுத்தி இருக்கின்றார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி முழுவதுமாக தற்பொழுது ஒரு போர் சூழலோடு காணப்படுகின்றது. அடிக்கடி குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய வான்படை வீரர்கள் ஏவுகணை மூலமாக இந்தியாவிற்குள் தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த போரிலே பாலிஸ்டிக் ஏவுகணையை முதல் முறையாக போர் தொடங்குவதற்கு முன்பாகவே பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.